வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை. நல்ல மனம் இருந்தால் யாரு வேண்டாலும் வாழ்த்தலாம். எனக்கு பிறந்த நாள் என்னை வாழ்த்தணும் எவ்வளவு ஆசையா கேட்கறாங்க. இதன்னா போனா மட்டும் விடனா அவங்ககிட்ட ஜாக்கிரதை தேவை இல்லை மணி. அப்ப இந்த புரிய நீ 16 பெற்று அதுல 4 செத்து 2 வித்து 2 தூக்கி கந்தோப்புல போட்டு 2 தூக்கி முழு தோப்புல போட்டு எக்கன்னா கேட்டு குடிச்சா ஊர்ல மக்கா வச்சு அவன்கிட்ட போய் வாய்ச்சாட்ட மாதிரி என்ன வாழ்ற பெத்த ஓத்த அப்பா அன்றொரு நேரத்தில் உரைத்தாகி என்னுடைய பிறந்த நாள் விழாவிற்கு மும்மூர்த்தி தேவர்கள் வரப்போகின்றார்கள், என்னை வாழ்த்த போகின்றார்கள் என்று நீங்கள் சொன்ன வார்த்தை எல்லாம் பொய்தானே? அனைத்து தேவர்களும் வந்து விட்டார்கள். இதோ அமர்ந்திருக்கிறார் பாருங்கள். மூன்று காமி மட்டும் திரும்பி அப்பா முதலாவது அமைந்திருக்கின்ற யார் தெரியுமா? இவன் தான் வைகுந்த வாசன் நாராயணன். அருகாமையில் இருக்கக்கூடிய படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவன். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன். ஒரு வகையில அவர் உனக்கு பெரிய தந்தையாகிறது. உண்மைதான். ஒரு கல்லு மேல சேலைய போடல அது பொம்மனியாட்டியா தடவி பாக்குற கம்யூனிட்டி என்ன பண்ணுவான்? தேவர்களே அனைவரும் எழுந்து நில்லுங்கள். சுவாமி தங்கை பத மலரை நான் அதுக்கு என்ன வாய்த்துறா? நல்லா இருப்போம்னா. ஒய்யா வாய்த்துறா. அத நல்லா இருப்போ. ஏய் ஒழுங்கா வாய்த்து.
நல்லதாயிரு செத்து போனவன் அவன் புடுங்குறவனா இருந்தா பரவாயில்ல, எல்லாருக்கிட்டையும் எடுத்து புடுங்குறவன் எல்லாரையும் வர வச்சு மண்டையில ஒரு மயிரில் புடிங்க அனுப்புறவரு. ஆகட்டும் சுவாமி, என்னை வாழ்த்துங்கள் சுவாமி. கெட்டு போ கெட்டு போய் ஒழுங்கா வாய்த்துடா நல்லா இரு. எப்படின்னா குடிகாரன்டாவா? அவன் குடிகாரன், போதைக்கு அடிமையானவன். இந்த உலகத்துல பீடி, ஆன்சு, பான்புராக்கு எல்லாம் உலகத்துல யாரால? அப்ப இவனா கஞ்சா புடவை கட்டிய கஞ்சா குடிவரியன். போதை வஸ்துக்கள் உருவாவதற்கு அவன் தாண்டா பிரம்மதேவன் வாழ்த்து இந்த பாத்தியை கேட்கல இல்ல? ஏய்! சுவாமி வாழ்த்துங்க. எப்படின்னா போ. அடைத்த பெண்ணையே சேரவன் என்று 5 சிரத்திலே ஒரு சிரத்தை இருந்தவன். அவன் காமவரிக்காக எங்க சுத்தலாம் தெரியுமா? தெரியும். ஆமா, இங்க வா, இங்க பிரம்மதேவா மணிமணி போடணுமா? ஏமா இது என்ன ரீதியா? வேத புக்குங்க என்ன புக்குகள்? வேதி அவருக்கு என்ன மருந்து வணக்கம் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவா என்ன வேதம்? எது சமம் அதர்வனம். இது அது எது? எது சமம் அதர்வனம். எந்த வனம்? பெரியப்பா, இன்று எனக்கு பிறந்த நாள். என்னை மனதார வைத்துங்களப்பா. போ எல்லாம் வாழ்த்துகின்றார். எந்த லட்சத்துல ஒரு அற்புதம் சேர்ந்தீங்களா? அனைவருடைய பாதத்தை பணிந்து விட்டேன். ஏய், கீழே இருந்து சத்தம் வருது. எங்க நாளு? அவர் தான் நாதார் பையன். நாதார பொறுமை. பிச்சைக்கார பையன். சொல்லாதடா. மூஞ்ச பாரு, ஏய், பால பெரியவங்க பாரு. அப்படி சொன்னாங்கடா. அத்த நாச குட்டி சரி, ஆமக்கால. இப்ப அங்கேயே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருப்பா, யாருன்னா சீனிச்சு. ராஜா, தேவர்களில் அவரும் ஒரு தேவர். ஆமா. அவர் இல்லாவிட்டால் தேவர்களுக்கு வேலை கிடையாது. ஆமா. அதனால ஏய். கேள்விப்பட்டேன் ஒரு நேரத்தில் கண்ணால் பார்க்கக்கூடிய பாக்கியம் நான் செய்தது. ஆமாமா. அவர் மேல வரணும், அவர் என்னை வாய்த்தது இது என்னுடைய ஆசை. ஐயோ, நான் கூட மாட்டேன். ஏய், கும்பிடா. வேணாம், நான் சொல்றது கேளு. என்னுடைய மகள் ஆசைப்பட்டு விட்டாள் அல்லவா? அழைத்து வா. ஏய், நடுத்தர் நாராயணா, ப்ளீஸ் கம். வர வேண்டுமா? ஏய், வாடா. சிம்மாசனம் தருகின்ற ஐயா. ஏய், உன் பெரிய சிம்மாசனம் இங்க வா. அப்படியா? இதோ வருகின்றேன். 60 புள்ளியா? அவன்டா ஏய், எனி டைம் இதே வேலையா திருப்பியோ? 60 புள்ளனா இவரு ஒண்ணு யாருக்கும் புள்ள கொடுக்கல. ஆ, இவருக்கு புள்ள கொடுத்தது யார் தெரியுமா? அப்ப இவன் பொட்டியா? வா. இவரு 60 புள்ளி கொடுத்தாரு. ஆமாண்டா. அதான் உடம்பு இந்த அளவுக்கு உள்ள வாங்கி. நல்ல முறையோடு நாரதனாக இருந்த இவனை ஒரு நேரத்திலே பெண்ணாக உருமாற்றி அவன் மீது மோகம் கொண்டார் இந்த வைகுந்த வாசன். அவனுக்கு மீது கொண்ட மோகத்தால் பேரன் மீது இவர் ஏறினார். அவர் மாறினார், இவர் ஏறினார். ஓ, ஒரு மாறினாலும் இவர் ஏறினார். அதனால 60 புள்ள தமிழ் காலண்டர் பாத்துக்கிறியா? கார வருடம், கும்ப வருடம், லக்ன வருடம், மிதுன வருடம், இப்படி அந்த கல்யாண பத்திரிகளை பார்க்கலாம். ஆமாங்க. சுபக்கிருது வருடம், லக்ன வருடம், அப்படின்னு ஆங்கில வருஷத்தோட நீங்கள் இந்த இடத்திற்கு வருவது நான் செய்த புண்ணியம். அப்படியா? நான் மறையாம் என உமகள் மேவியே தாமரையோன் மகன் நான் உடன் நான் மறையாம் என மகள் மேவியே தாமரையோன் மகன் நான் உடன்
மகன் மன்முகன் கீதேத்த. நான் தாய்முகத்தை பார்த்தது கிடையாது. அப்படியா? தந்தை வளர்ப்பில் வளர்ந்த உடைய பாதத்தை பணிந்து விட்டேன். என்னை மனதார வாழ்த்துங்க. ஆமா மகேஸ்வரி, நீ இன்று போல் என்றென்றும் தீர்க்க சுமங்கலி பவன். ஆமா, தீர்க்க சுமங்கலி பவன். சுவாமி மீது வாழ்த்துங்க. தீர்க்க சுமங்கலி பவன். அவங்க என்ன சொல்லி வாழ்த்துறா பாரு. ஏய் நாரதா, உன் பேர் வாய்த்துனாங்க, அம்மா கம்முன்னு இருந்துச்சு. இவன் நான் சொன்னா எப்படின்னா போனா, அவன் இப்படின்னா போய் எப்படின்னா போனா, இவன் 4 நாள் 5 நாள் எங்கன்னா போனா. என்ன சொன்னேன்? தப்பா என்ன வாய்த்தானா? என்ன சொல்றாரு? ஏய் நாரதா, கூறவில்லை. அம்மே சொல்லலாமா? நானடா சொல்றேன். அம்மா ஆயுத தப்பா என்ன வாய்த்தானா? ராஜா, சொல்லு, நான் அவனை பிடிக்கிறேன். ஏய் டேய், அவர் என்னை பார்த்து என்ன வாழ்த்தினார் பார்த்தாயா? ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்கும். ஆமா, கன்னிபெருமன் இங்கே மங்களபலம் வந்துவிட்டால் திருமணம் என்பது ஒன்று நடந்து தன்னுடைய கணவன் வந்துவிட்டார். கணவனோடு பூவோடும் பொட்டோடும் பூசு மஞ்சளோடும் 100 ஆண்டு காலம் வாழினார். நாடு நகரம் சொத்து பத்து சொந்த பந்தம் கோடை கோபுரம் ஆஸ்தி அந்தஸ்து எதுவும் இல்லை என்றாலும் கட்டிய கணவன் கட்டிய மாங்கலியத்தோடு சுப வாழ்க்கையமா வாங்கணும். மீண்டும் என்ன வாழ்த்துங்க சுவாமி. அம்மா, தீர்க்க சுமங்கலி பவன். வாய்ப்படி உன்னுடைய மகள் பிறந்தாள். யாவரும் ஒரு அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழம்பல் காத்திருக்கிறது. இருந்தாலும் இந்த இடத்தில் ஒரு நாட்டியர்கள் எப்படி? நாரதா, என்னுடைய நாட்டிலே நாட்டிய பெண்கள் யாரும் இல்லை என்று உனக்கு தெரியாதா? நாட்டிய பெண்மணி இல்லை என்று வருதுங்கய்யா. உன் மகனை கண்டுபாரியா தெரியும். நாட்டிலே ஒரு பெண்ணானவள் இருக்கின்றாள். அவளை கொண்டு வருகிறேன். உங்களுடைய தவநிலையை கெடுக்க ஓடி வந்தார்கள். கொண்டு சென்று வாதாள சிறையில் அடைத்து யார் என்று கேட்டு உண்மையை கூற மறுக்கின்றார். ஐயா, நான் யார் என்ற உண்மையை நான் சொல்ல மாட்டேன் ஐயா. சொல்ல முடியாது. சரி, நீ யார் என்ற உண்மையை சொல்ல மாட்ட போச்சு. ஆகையால் என்னுடைய நாட்டிலே விழாவிலே நாட்டியமாட வேண்டும். ஐயா, இந்த இடத்தில் என்னால் நாட்டியமாட முடியாது. நாட்டியமாட முடியாது.
யார் எந்த நாட்டை சேர்ந்தவர் யார் உன்னை அனுப்பியது? ஐயா, பாதகம் தான் உனக்கு பாதகமா என் பரிதாபோ மரியாத நன்றியை சாமியாடா போய் இந்த மாதிரி கைத்து ஒன்னே செஞ்சப்பா அது அடிவாங்கி கிடைக்குதா? விடாதடா, போடுறா, புடுறா, கேளுடா, ஆள் சொல்றாரு கத்திரிக்கிறே. ஏய், அவர் ஏன்டா போடா வரா. ஏய், ஆதரவா எனக்கு யாரும் இல்லை சோதனை செய்ய வந்தாய் நீதியை மறந்தாய். முக்கன் மூத்தியே கையிலாதா இந்த பாவி என்னை இப்படி சாட்டை கொண்டு வெட்டியாடுகின்றானே சுவாமி. நான் யார் என்ற உண்மையை நான் சொல்லக்கூடாது சுவாமி. ஆனால் நான் யார் என்று தங்களுக்கு தெரியும் சுவாமி. நீங்களாவது சொல்லிவிடுங்கள். என்னால் அழிவாங்க இந்த பெண்ணானவள் ஓடி வந்து உன்னுடைய பாதத்தை விடுகின்றாள் என்றால் இவள் யார் என்று உனக்கு தெரியும். சொல்லு, யார் அவள்? அவள் யார் என்று சத்தியமா எனக்கு தெரியாது. பாவங்க அவன் பெரிய ஏத்துறாங்க கம்ப்ளீட் தண்ணி வந்தது இல்ல வண்டியில போற அளவுக்கு உன்னை உணராமல் எண்ணி பாராமல் நாராயணா கோவிந்தா வைகுண்ட வாசா பார்க்கடல் செய்யடா இந்த படுகோவியில் இப்படி சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறானே சுவாமி. நான் யார் என்ற உண்மையை நீங்களாவது சொல்லிவிடுங்கள் சுவாமி. உன் காலை பிடித்து நான் கெஞ்சி கேட்கிறேன். இவன் யாருன்னே தெரியாது.
ஆலயத்தில் இருக்கும் இறைவன் மறைந்து விட்டானா அவன் இருந்தும் கூட ஏழைகள் விலக விட்டானா? சாவடிக்க விட மாட்டேன் எங்களுக்கெல்லாம் உபகாரம் உபகாரம் செய்யக்கூடியவர் கூடி சீக்கிரம் காரியம் பண்ண போக மாட்டீங்க. உபகாரம் தான் சொன்னேன் நான் தனியாக பார்க்கிறேன். சுவாமி சுவாமி வணக்கம் தொழிலை பெற்றவரே சுவாமி. இந்த படுபாவியை அடித்து உதைத்து சித்திரவதை செய்கின்றானே சுவாமி. இதை பார்த்து தங்கள் மௌனம் சாதிக்கின்றீரே சுவாமி. நான் யாரின் உண்மை நான் சொல்லக்கூடாது, நீங்களாவது சொல்லிவிடுங்கள் சுவாமி. என்னால் அடி வாங்க முடியவில்லை சுவாமி. காலை பிடித்து நான் கெஞ்சி கேட்கிறேன் சுவாமி. இவன் தான் படிச்சிருப்பான், அவனுக்கு தெரிஞ்சிருக்கல. உலகத்தில் உள்ள அனைவருமே அனைத்து ஜீவனை படைப்பதிலே அப்படி என்றால் இவளை படைத்தது நீயாகத்தான் இருக்க வேண்டும். அந்த பெண்ணு யாருன்றேன்னு தெரியாதப்பா. தெரியாது. அவர்களுக்கு தான் தெரியவில்லை என்றார்கள். நான் யார் என்று உண்மை தங்களுக்கு தெரியும் சுவாமி. நீங்கள் உண்மை சொல்லிவிடுங்கள் சுவாமி. நீங்களாவது உண்மை சொல்லிவிடுங்கள். உன் காலை பிடித்து நான் கெஞ்சி கேட்கிறேன் சுவாமி. உனக்கு தெரியுமா இவள் யார் என்று? மணிகண்டா, இந்த பெண்ணை இதுவரை நான் கண்டதை கண்டதே இல்லை. தப்பிக்க முடியாது இல்லையா?
பொட்டு வச்சு முடிந்து இந்த படுபாவை இப்படி என்னை சாட்டை கொண்டு வேட்டி அடிக்கின்றனே சுவாமி. இதை பார்த்து விட்டு தாங்கள் மௌனமாக இருக்கின்றீரே சுவாமி. சுவாமி நீங்கள் தான் சுவாமி. ஒரு நேரத்திலே தேவலோகத்திற்கு ஓடி வந்து எனக்காக உன்னுடைய நாட்டிற்கு பார்ப்பதற்கு ஆவலாக ஓடி வந்து நாட்டியம் ஆடுபடி ஒன்று விட்டாய். ஆனால் என்னவென்று உரைத்தாய்? இவன் யார்? இவனோ ஒரு கலகம் வந்தாலும் கலகம் போனாலும் கலகம் பிள்ளையும் கிள்ளுபவன் தொட்டிலும் மாட்டுபவன் உரைத்தாயே. தற்பொழுது நீ சரியாக இப்ப நீ மாட்டீங்களா? இவங்க ரெண்டு பேரும் ஏதோ குசு குசு பேசிக்கிறாங்க. ரகசியம் பேசுறாங்கன்னு சொல்லணும். தெரியும் நாதர் பையன் எனக்கு தெரியும். டேய் நாரதா வேந்திரு என்ன இவ்வளவு நேரம் லபோதி போன்னு கத்துறேன். வந்துட்டு அவளுக்கு என்ன பேச்சு? அத கேட்கல. என்ன சொன்னா? அவ என்ன சொன்னா அதை மட்டும் சொல்ற, தேவையில்லாத பேசாதா? தயா சொல்ல வர அவ என்ன உரைத்தா தெரியுமா? அதான் சொல்லுறானு சுவாமி அப்படியாவது நீ சாமி எப்படிங்கிறன்னு கேட்டது என்ன கேட்டான்? என்னை பற்றி கூறுகிற சுவாமி என்றுதான் உரைத்தால் முழுமையாக பேச முடியா தெரிகின்றது. அதனாலதான் இவனுடைய பாதத்தை விழுந்து யார் என்று சொல்ல வேண்டும் சொல்லுகிறான். கீழே போட்டால் வந்து உங்களுக்கு நான் பாதுகாப்பா இருக்க வைக்கிறேன். இப்பொழுது உனக்கு என்ன தெரியும்? இப்பொழுது உனக்கு என்ன தெரிய வேண்டும்? இவள் யார்? போவையா தெரியாமல் அவளை அடித்துக் கொண்டிருக்கிறாய். அனைவருமே தெரியாது தெரியாது சொல்றாங்களா? இவள் யார் தெரியுமா? எனக்கு தெரியும். தெரியுமா? எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கினே உள்ள கம்மு நேரம் போல அடிச்சு எல்லாருக்கிட்டையும் கேக்குறான். இப்ப வந்து எனக்கு தெரியும். சிரிக்கிறா பாருங்க. பணிவுண்டா அடிக்கும் போது மொத்த சூத்துக்கு சோப்பு பாருங்க. நான் ஏன் உரைக்க அப்படி பாரு சுவாமி. சூத்தகி அதுதான் எனக்கு புரியல. சின்ன சந்தேகம். முட்டி போட்டுக்கிறாரு. சொல்றா
ஏடப்பா எதற்கா உடைக்கவளை தெரியுமா உடைய தங்கி மகேஸ்வரி விழாவை நாட்டிய பெண்மணி அல்லவா நாட்டுக்கு யாரு பண்றதா அது முடிய என்ன கேக்குது ஐயோ சேப் சேப் அது பேர் புறா வெள்ள வெள்ள இருக்குது பேர் அந்த ஆயா கேக்குது அந்த ஆயா கேக்குது என்னடா அவங்க ரெண்டு பேரும் போட்டு நான் அடிக்கிறேனே அவன் மூஞ்சா பாரியா ஒரு மூலையில கும்பல சொல்லிச்சாண்டா அத மேடம் போட்டு சொல்ற 100 பேர் தெரியுமா இவன் தான் ஒரு அழகான பருவம் இவன் அந்த பெண்ணை இடித்தது தவறு தவறு கண்டனை நான் கொடுத்தேன் இவன் கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது பாபா இங்கு ஏற்பட்ட அவமானம் உனக்கல்ல என்னையும் சேர்ந்ததல்லவா யாரால் ஏற்பட்டது அந்த பெண்ணால் அல்லவா அவள் எங்கு சென்றாலும் விடவில்லை பின்தொடர்ந்தே போன முதலும் கடைசியாக கேட்கின்றேன் மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா அப்பா ஆடவர் நிறைந்த சபை இது இப்பேற்பட்ட சபையிலே ஒரு பெண்ணை வரவைத்து நாட்டியமாட விட்டுள்ளானே நாட்டியமாட சொல்லி அடித்தது முதல் தவறு ஒரு பெண்ணாகப்பட்ட பாதத்தை பிடித்தார் கல்லுக்கும் திறம் உண்டு கண்டால் பேய்க்கும் மனம் இறங்கு உரைப்பார் உன்னுடைய மனது கல்லாகி விட்டதா நீ ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்க எனக்கு இப்பேற்பட்ட நிலைமையா இருந்தா நீ சும்மா பார்த்து கொண்டிருப்பாயா அப்பா நீ கொடுத்திருக்கணும் அந்த பாவிக்கு தண்டனை உன்னுடைய இடத்திலிருந்து அண்ணனுக்கு நான் கொடுத்தேன் தண்டனை அவளுடைய பாதத்தில் விழுந்தான் அவளுக்கு நான் ஆதரவு கொடுத்தேன் அண்ணன் அவள் அடிச்சா அதனால நான் அண்ணன் அடிச்சேன் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது போப்பா முடியாது கேட்க முடியாது முடியாதுப்பா நீ எப்போது மன்னிப்பு எப்போது கேட்கவில்லை என்றால் இந்த தந்தையின் உதவி உனக்கு எப்பயுமே கிடைக்காது அப்பா செய்யாத தவறுக்கு அவன் காலில் விழுந்துதான் அவன் நாட்டுல இருக்கணும்னா அப்பேற்பட்ட நாடே வேணாம் நாடு நகர சொத்தி சக சண்டை பந்தகே இந்த அப்பம் பொண்ணு ஒரவே வேணாம் அப்படியா அப்பா எப்படி பெண்ணாக பிறந்து விட்டாலே இவள் தனியாக வாழ முடியாது என்று மனக்கணக்கை போட்டு விட்டாயா பைரவனுடைய மகள் அதே ரத்தம் தான் ஏன் வருது உனக்கு இருக்க அதே திமிரு உன்னை விட பல மடங்கு எனக்கும் இருக்கும் பொண்ணாச்சே அப்ப நீ இல்லாமல் உன்னுடைய துணை இல்லாமல் இந்த மகேஸ்வரி நிச்சயம் வாழ்ந்து காத்ததான் போறேன் அதை நீ கண்ணால பார்க்க போறேன் அடச்சி என்னுடைய மகள் மகேஸ்வரி அல்லவா யார் திமிரில கொஞ்சம் கூட இல்லனா எப்படி அசுர குலத்தி வேந்தனின் மகள் இந்த சிறிதளவும் கோபம் இல்லாமல் இருந்தால் அவ ஏன் போனன்னு சொல்ல மாட்டாங்க ஆகையால் ஆனால் அப்பா அவனிடத்தே பாதமதை பணிந்து மன்னிப்பு கேட்டுதான் உன்னுடைய நாட்டில் உயிர் வாழ வேண்டும் என்றால் அப்பேற்பட்ட நாடு நகரமே எனக்கு தேவையில்லையா இந்த அப்பம் பொண்ணு வரவே தேவையில்லைன்னு போற போ அடிய மகேஸ்வரி
இந்த அப்பம் பொண்ணு வரவே வேணான்னு மார்த்தட்டி உன்னால நீ இல்லாம என்னால வாழ முடியும்னு சொல்லிட்டு போறல்ல, போ. எவ்வளவு தூரம் போக முடியும்? நீ எவ்வளவு தூரம் போனாலும் எந்த அப்பனா யாரு நான் உனக்கு காட்டுறேன்டி. உனக்கு சரியான பாடத்தை தகுந்த நேரத்தில் சரியான பாடங்களை நான் கற்றுக் கொடுக்கின்றேன். நீ எவ்வளவு தூரம் போக முடியுமா பாரு.